திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் இயற்கையின் பொக்கிஷம், இயற்கையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு கிடைத்த மிகப்பெரிய இயற்கை வளம். அதில் உற்பத்தி ஆகிறது தான் நொய்யலாறு. அதில் சில அணைக்கட்டுகளை கட்டி அங்கங்கே குளங்களை நிரப்பிட்டு வந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதில் குனிமுத்தூர் அணைக்கட்டில் இன்றைக்கி பூஜை பண்ணி, சிறப்பு பூஜை பண்ணி அதை தூர்வாக இருக்கிறாங்க. சிறுதுளி அமைப்பு. அதை நம்ம பார்க்க போகிறோம். அவசியம் தொடர்ந்து பாருங்கள். பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த சிறுதுளி நடத்துகிற திட்ட துவக்க விழாவில் திரு பவன்குமார் நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கலந்து கொண்டுகிறார். மற்றும் பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கிறார்கள். பாருங்கள், இது நம்ம தடுப்பணைக்கு போகிற வழி. இரு பக்கமும் அருமையான பாக்குத்தோப்பு இடையில், தென்னை மரங்களுக்கு இடையில் நல்ல காற்று வாங்கிட்டு அருமையாக போகிறோம். மாதம்பட்டி தாண்டி சிறுவாணி போகிற ரோட்டில் 1 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா இந்த ஒரு அற்புதமான இயற்கை வளம் நிறைந்த அந்த கீழ் சித்திரச்சாவடி அணைக்கட்டை நம்ம அடைஞ்சிடலாங்க. பாருங்கள், வந்துட்டோம் பாருங்கள். இங்கே தான் கீழ் சித்திரச்சாவடி அணைக்கட்டு இருக்குது. பல நாள் ஜேசிபி வச்சு இங்கே தூர்வாயிருக்காங்க. இந்த வாய்க்காலெல்லாம் இவ்வளவு தண்ணி கொள்ளளவு இருக்காதுங்க முதல்ல. ஏன்னா மண் மேவி வண்டல் மண் அதிகமாக இருக்கும். இங்கே குளக்கரையில் ஒரு கோயிலும் கூட இருக்குது. பார்க்கலாங்க. இப்போது அந்த பூஜையை நாம் இப்போ பார்க்க போகிறோம். திட்டமிட்டபடி காலையில் 9 மணிக்கே கரெக்டாக துவங்கிட்டாங்க. குருஷாஸ்தபர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் ஹிருதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ திஷ்ணாமூர்த்திபதயே நமः. அத்வதாச்சாரிய பிரதஞ்சாம் வந்தே குருபரம்பரா சத்குரு சரணாரவிந்தவ்யோ நமः. சிவதனை வருஷம் சர்வகல்யாணமூர்த்திம், சிவதனை வருஷம் சர்வகல்யாணமூர்த்திம் வரசகமலகஸ்தம் சோபிதம் மோதகேன அருணகுஷிமம் வியாழலம்போதிரஹிருதயம் கமலநிவாசம் ஸ்ரீகணேசம் நமாமி. சிவ்யாம் பிரதரவட்டோ ஸ்ரீவர்ணம் சதோர்புஜம் பிரசன்னபதரம் ஜாயே சர்வவிக்னோபசாந்தகே பிராணாயுங்குரியாதி. சிவசிவே மமோ வாக்தே சமஸ்தே துர்தயக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வரா பரமேஸ்வரி பிரேத்தத்வம் சுபேஷூப்ஞாத்ய பிரமணः வைவஸ்வதே மன்மந்திரேஷ்டாபகம் சதியமே கலியமே பிரதமாப்பாதே ஜம்பூத்திரதேவே பாரதபஷ்ணே பிரதக்கண்டே மேகோர தக்ஷிணே பார்வதே சகாப்தே சஸ்தி சம்பர்ஷாண மத்தியே விஷூ நாம சம்பஸ்திரீ புண்ணியகாலே புண்ணியவாசரே விக்தாயாமஸ்ய ஸ்ரீ அகிலசதஜ்ய தேவேபியோ நமாக. அகிலபுகுணமாதா சரஜ்ய தேவேபியோ நமாக. நொயல் நதிக்கரா சதஜ்ய தேவேபியோ நமாக. ஆதித்ய தேவேபியோ நம. சர்வேஷு சத்யமூர்த்தி தேவேபியா நமூர்த்திகே. வல்லப அகார உகார ஓங்கார ஆங்கார பிரணவ தேவதா ஸ்ரீவல்லப மகாகணாதபதமூர்த்தி தேவேபியோ நம. ஓம் ஸ்ரீ சுமுகாய நம, ஏகதந்தாய நம, கபிலாய நம, கஜகர்ணிகாய நம, லம்போதராய நம, விகடாய நம, விக்னராஜாய நம, கணதட்சாய நம, அத்தட்சாய நம, திவப்பிரதகாய நம, தூமகேதுவே நம, கணநாதாய நம, கணக்கிருடிகாய நம, கணேஸ்வராய நம, தண்டகணபதி நம, உத்திட்ட கணபதி நம, ரத்தன கணபதி நம, காளிங்க கணபதி நம, அணிக்யா கணாதிபதி நம. அகார உகார ஓங்கார ஆங்கார பிரணவ தேவதா ஸ்ரீவல்லப மகாகணாதபதமூர்த்தி தேவேபியோ நம. சதத்ய தேவேபியோ நம. கௌரி நம, கணேச சரண்யே நம, கிரிஜாபவண்யே நம, பத்ருதாரண்யே நம, காண்யே நம, மகாத்காண்யே நம, சீதப்பிரியே நம, சர்வாவட்ட பிரதகே நம, வித்யரோபணி நம, தோத்திரமாண்யே நம, துவயம்பாத்ரே நம, தாமோத்ரே நம, தர்மரோபணி நம, தர்மவல்லபாதரண்யே நம, இச்சாகிரியா ஞானா சக்தே
श्रोपधारिणी नमः श्री महादेविका परमेशुद्धमूर्ति देवेभ्यो नमः दृश्यामि महादुंड महावेद्यम निवेदयामि भोर्भुवस्वाहा भोर्भुवस्वरो भोर्भुवस्वरो मातो मातो मधुमदर्शयामि मधुमदर्शयामि मधुचंद्रग्रहणमादो देवस्वं भोगी वलदलितं नागवल्लीदलर्दं तत्पूर्णदूर्णदं वित्तं ताम्बूलप्रयस्तं नारियदार्तकदिलीवलाः महावेद्यं निवेदयामि अष्टदेविहा ब्रह्मेशुद्धिः இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா. இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா. எனது உனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா, இடையில் மாறும் பந்தமடா. இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா. மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான இறைவன் கொடுத்த வரம் அந்த மலைகள். அது பல மாநிலங்களை கடந்து தொடர்ச்சியாக வருது. மேற்கில் குஜராத்தில் ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா,
தமிழ்நாடு, கேரளா, இது எல்லா மாநிலத்திலுமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியாக வருதுங்க. ஒரே இடத்துல மட்டும்தான் கேரளா அந்த கணுவாய்ங்கிற இடத்துல தான் ஒரு 60 கிலோமீட்டரில் கேப் இருக்குது. அதுதான் பாலக்காட்டு கணுவாயின்னு நாங்கள் நல்லா சொல்லுவோம். அங்கிருந்து அப்படியே காற்று அவ்வளோ அற்புதமாக மலைச்சாரலோடு வரும். அப்படி சிறப்பு வாய்ந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு உடனே பெர்மிஷன் கொடுத்து அதுக்கு உண்டான வந்திருக்காரு. அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால நம்மளால் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே முதல் வந்தப்போ எங்கே அணைக்கட்டு இருக்குது, எங்கே தண்ணி வரத்து இருக்குது அப்படின்னே தெரியாத அளவுக்கு புதர் மண்டி இருந்தது. நிறையா வண்டல் மண் இதெல்லாம் நிறைஞ்சிருந்ததுனால தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தண்ணி வந்தாலும் அப்படியே கீழே அடிச்சுட்டு போயிடுது. அடிச்சுட்டு போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த காலத்திலேயே, அதாவது இந்த அணைக்கட்டு வந்து 1930 கட்டினது. அப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு. 100 வருஷத்துக்கு அந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பட் எல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லாமல் புதர் மண்டி டூர் வராமல் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இது சீலமடைஞ்சிருக்கு. இது வந்து நாங்கள் விவசாயிகளோட சப்போர்ட், விவசாயிகள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்கள வச்சுட்டு தான் முதல்ல க்ளீன் பண்ணியிருக்கோம். இப்போ க்ளீன் பண்ணி இதில் வந்து தண்ணி உள்ளே கொண்டு வந்த வரத்துக்களை எல்லாம் சுத்தம் பண்ணணும். முக்கியமாக அது வரத்துக்களை சுத்தம் பண்ணணும். இதுக்கு சர்வே பண்ணணும்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் கேட்டிருக்கோம் கலெக்டர்கிட்ட. கலெக்டர் அதுக்கு வசதி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சர்வே பண்ணாதான் இந்த நீர்வழி பாதை எவ்வளோ, ஆற்றினோட அளவு எவ்வளோ கொள்ளளவு தண்ணியை நிறுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த டேட்டாலாம் எங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நல்ல ஒரு நாளில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயன்படும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே தண்ணி நிறுத்தினா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு கீழே நிலத்தடி நீர் ரீசார்ஜ் ஆகும். அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க, கோயம்புத்தூரில் இன்றைக்கி நின்றுட்டுருக்கிற குளத்தில் நின்றுட்டுருக்கிற சாக்கடை தண்ணியினால் ரொம்ப மாசுபட்டுருக்கு. நிலத்தடி தண்ணி ரொம்ப மாசுபட்டுருக்கு. அதனால் இந்த தண்ணி இங்கே நிற்கிறதுனால நிலத்தடி நீரும் க்ளீன் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். சுத்தமான தண்ணி எல்லாத்துக்கும் கிடைக்கும். விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்ல தண்ணி கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கூடிய விரைவில் இதில் இங்கே நிறைய தண்ணி நிறுத்தி நாங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணுன்னு நாங்கள் சொல்கிறோம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாளாக எடுத்துருக்கோம்? இது க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஏன்னா உள்ளே என்ன இருக்குன்னே தெரியல, அவ்வளோ பதர். க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் கிடைக்கல. அப்புறம் இந்த இருக்கக்கூடிய வண்டல் மண்ணையும் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டிருக்கிறோம், விவசாயிகளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும் அப்படின்னு. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, கலெக்டர் ஒரு இடம் கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல நீங்கள் எடுத்து போட்டுருங்க, அப்புறம் கவர்மெண்ட் சொன்னது பொறுத்து நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலராக இவ்வளோ இது நம்ம க்ளீன் பண்ணிட்டு வரும்போது இப்போ எந்த அளவுக்கு இது பயனுள்ளதாக ஆக போகுது நம்ம இனி ஃபியூச்சரில்? ரொம்ப சொல்ல முடியாத அளவு தான். ஏன்னா கோயம்புத்தூர்னு எடுத்துட்டிங்கன்னா நீர்வளம் மிகுந்த பகுதியாக தான் இருந்தது. ஆனால் அந்த நீர்வளத்தை நம்ம சரியாக பாதுகாக்காமல் இருந்ததுனால தண்ணியே இல்லாத அளவுக்கு 2003 அப்போ தான் நாங்கள் சிறுத்துளி ஸ்டார்ட் பண்ணோம். தண்ணியே இல்லை, இனி என்ன பண்ண போகிறோம்னு தெரியாத நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். ஆனால் இங்கெல்லாம் தண்ணி வந்து நின்றுதுன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாம் சுபிட்சமாக இருக்குது. நிலத்தடி தண்ணீர் நல்லா 100 அடியிலே தண்ணி கிடைக்கும். இந்த இடங்கள்ல 1000, 1200 அடியிலும் கூட தண்ணி இல்லை. ஸோ அதெல்லாம் தண்ணி, நிலத்தடி தண்ணி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கு வந்து நீர் பாசனத்துக்காக தான் இந்த அணைக்கட்டு கட்டி ஒவ்வொரு பாசன விவசாயிகளுக்கு அந்த தண்ணீர் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த காலத்தில். ஆனால் அதெல்லாம் நீர்வழி பாதையெல்லாம் மறைஞ்சிட்டதுனால அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும். இன்றைக்கி அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை 1200 கிலோமீட்டர் நீளம் உள்ளதாக இருக்கிறது. எத்தனை பரப்பளவு தெரியுமா? 1,40,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. இதில் எத்தனை மர வகைகள், எத்தனை விலங்குகள், பூக்கள் மட்டும் 7422 வகையான பூக்கள் இங்கே பூக்கிறது.
650 மரங்கள், 650 வகையான மரங்கள் இங்கே இருக்கிறது. விலங்குகள் எத்தனை 1000 விலங்குகள் இருக்கிறது. இவையெல்லாம் சேர்ந்து இயற்கை வளத்தை பெருக்குகிறது, மனிதனை தவிர. நம்ம தான் போனோம்னா பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டு வந்துடுறோமே. ஆறு, நம்ம நொய்யல் ஆறு, நம்ம சிறுவாணி, அருமையான நீர், நமக்கு இயற்கை வளம் மிகுந்த, ருசி மிகுந்த, உலகிலே 2வது இடம் பிடிக்கக்கூடிய சிறுவாணி தண்ணீரை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் கொடுக்கிறது. நொய்யல் ஆறு அங்கிருந்து உற்பத்தியாகிறது. அந்த சிறுவாணி மலைப்பகுதியில் இருக்கிற இடங்களிலிருந்து பெரியாறு, சின்னாறு, அப்படியே ஈசாவுக்கு பக்கத்தில் இருக்கிற உக்கலம், அது நிறச்சிட்டு அப்படியே வருவோம். அங்கே ஒரு காஞ்சிமா நதின்னு ஒரு நதியிலோட இது எல்லாமே கலக்குது. அங்கிருந்து சித்தரைச்சாவடிக்கு தண்ணி வருதுங்க. சித்தரைச்சாவடி என்ற ஒரு அணைக்கட்டு அங்கே இருக்கிறது. அதில் அணைக்கட்டை தடுப்பணையை கட்டி அங்கிருந்து கோவைக்கும் தண்ணீர் வாய்க்கால் வழியாக செல்கிறது. அங்கிருந்து நமது குறிச்சி குளம், அப்படியே இப்படி போனீங்கன்னா வெள்ளலூர் குளம், இப்படியே பல குளங்களை நிரப்பிட்டு திருப்பூர் வழியாக கரூர் போய் அங்கே நொய்யலுங்கிற கிராமத்தில் கலக்குது காவேரியில். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நொய்யலை சித்தரைச்சாவடி அணைக்கட்டுக்கு அடுத்த அணைக்கட்டு குனிமுத்தூர் அணைக்கட்டு. அந்த அணைக்கட்டில் தான் சிறுதுளி இன்னைக்கு பூஜை போட்டு சிறப்பு பூஜை செஞ்சு அந்த அணைக்கட்டை தூர்வாரி இருக்கிறாங்க. எப்படி அதை தூர்வாரினாங்க, அதனுடைய செயல்களை அவங்களே சொல்லுவாங்க. நம்ம அதை பார்க்க போகிறோம். நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கும் விவசாயிகளுடைய கிணறுகளும் விவசாய பூமிகளும் குடிநீர் ஆதாரம் பெருமளவிற்கு பெறுவதற்கு பெரு உறுதுணையாக இருந்து பணியாற்றக்கூடிய சிறுதுளி அமைப்பின் மூலமாக கீழ் சித்தரைச்சாவடி அணையை தூர்வாரி தூய்மைப்படுத்தி நீர் முழுவதும் விவசாயத்துக்கும் மக்களுக்கும் கிடைப்பதற்கு நல்ல முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பெரு நிறுவனங்களும் துணை புரிவதாக நாங்கள் பார்க்கின்றோம். இத்தகைய நேரங்களில் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் வைக்கக்கூடிய, தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்பது, இங்கே இயந்திரங்கள் மூலம் எடுக்கிற போதும் எடுக்கப்படுகிற மணலோ அல்லது வண்டலோ இது முழுக்க யாரோ கபலீகரம் செய்துவிட்டார்கள், விற்பனை செய்துவிட்டார் என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை சில நபர்கள் சொல்லி வருகிறார்கள். இதை பயன்படுத்தி நீதிமன்றமும் விவசாயிகள் மீதும் தண்டிக்கிறது. தன்னார்வத்தோடு பணியாற்றக்கூடிய நிறுவனங்களுக்கும் சோதனை ஏற்படுகிறது. இதையெல்லாம் மீட்பதற்கும் மாற்றுவதற்கும் மாவட்ட நிர்வாகம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது எடுக்கப்படக்கூடிய வண்டல் மண் முழுக்க விவசாயிகளுக்கு பயன்பாட்டுக்கு வர வேண்டும். இது மாவட்டம் முழுக்க பல்வேறு இடங்களில், கிராமங்களில் நிறைய குளங்கள் தூர்வாரப்பட வேண்டும், நீராதாரங்கள் மீட்கப்பட வேண்டும். இத்தகைய பணியை எங்கள் விவசாயிகள் அமைப்புகளும் உங்களோடு சேர்ந்து நின்று பணியாற்ற விரும்புகிறோம். இந்த முயற்சிக்கு மாவட்ட நிர்வாகம் துணை புரிய வேண்டும். இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவரே இந்த நிகழ்வை துவக்கி வைத்திருக்கிறார். துவக்கி வைத்த இந்த இடத்திலும் அவருக்கும் தெரியும் எந்த தவறும் நடக்காது என்பது. இது நடைமுறைப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தன்னார்வ தொண்டர்கள், சிறுதுளி அமைப்பு போன்றவர்கள் பெருமுயற்சி மேற்கொள்கிறார்கள். இந்த முயற்சிக்கு நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும். ஊடக நண்பர்களும் உண்மையை கண்டறிந்து செய்திகளை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும், அரசுக்கும் தெரிவிக்க வேண்டும். தவறான நபர்கள் இத்தகைய செய்தியை தவறாக சித்தரிக்கும் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சார்பாக இந்த நேரத்தில் ஊடக நண்பர்களுக்கும் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். பணிக்கு கரூர் வைஸ்யா பேங்க் நிர்வாகம் இந்த பணிக்கு நிறைய நிதி ஆதாரம் தந்திருக்கிறார்கள். முதல்ல அந்த கரூர் வைஸ்யா வங்கிக்கும் விவசாயிகள் சார்பாக
பெருத்த நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இப்பொழுது எந்த தவறும் இங்கு நடக்காமல் இருப்பதற்கு கேமராவே வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் யார் தவறு செய்கிறார்கள், எங்கே தவறு நடப்பது நீங்களும் பார்த்துக் கொள்ளலாம், மாவட்ட நிர்வாகம் பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே தவறும் எதுவும் நிகழாது என்பதற்கு நேர்மையோடு இந்த பணி துவங்குவதற்கு மேற்கொண்ட அனைவருக்கும் விவசாயிகள் சார்பாக, அதே போல இந்த மண்ணை எடுத்து குவிப்பதை காட்டிலும் அப்பப்போ மண்ணை அப்புறப்படுத்தி விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இது ஏற்கனவே டம்ப் பண்ணால் ஒரு செலவினம் கூடுதலாகும், பிறகு எடுத்து கொண்டு போனால் இருட்டு செலவாகும். ஆகவே எடுக்கிற மணலை அப்புறப்படுத்தி விவசாயிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். மணலே வந்தாலும் கூட அரசாங்கத்துக்கு கூட இப்பொழுது மணல் இல்லாமல் இருக்கலாம், அரசு கட்டடத்துக்கு பயன்படுத்துங்கள் என்று நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கணும். தனிநபர் வேண்டாம், அரசே கட்டடங்களுக்கு பயன்படுத்தலாம் அல்லவா? ஆகவே அது தனிநபர் விற்பனை வேண்டாம், அது தவறுக்கு பயன்படுத்த வேண்டாம். இது தாராளமாக அரசை பயன்படுத்திக் கொள்ளலாம். வண்டல் மண் முழுக்க விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். மணல் வறுமையானால் அரசு பயன்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். ஏற்கனவே கடந்த 30-40 ஆண்டு காலமாக மாட்டு வண்டி மூலம் தான் மணல் எடுக்கப்பட்டது. இது தவறு செய்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆகவே இத்தகைய முயற்சியை மேற்கொள்வதற்கு அனைவரும் சேர்ந்து நின்று இந்த திட்டம் நிறைவேறுவதற்கும், இன்னும் நாங்கள் இந்த நேரத்தில் சிறுதொழில் அமைப்புக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம். நேற்றும் கூட நான் அன்னூர் பகுதி சென்று பார்த்தேன். 33 ஏக்கர் குளம் ஒன்று இருக்கிறது. அது முழுக்க அத்திக்கடவு தண்ணி வரக்கூடிய இடம். குப்பை கொட்டப்பட்டிருக்கிறது, முட்புதர்கள் இருக்கிறது. அதை நீங்கள் அகற்றுவீர்கள் என்று உங்களை கேட்காமல் ஒரு வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கிறேன். அதாவது சிறுதொழில் மீது ஒரு நம்பிக்கை வைத்து அவர்கள் வருவார்கள், அதை செய்வார் நம்பிக்கை வைத்து சொல்கிறேன். 33 ஏக்கரா அன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி. இதெல்லாம் அந்த பகுதி விவசாயிகள் விரும்புகிறோம். அதற்கும் நீங்கள் வர வேண்டும். மாவட்டம் முழுக்க எங்கு நடைபெறுகிறதோ உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். அது கிராமப்புறத்தினுடைய விவசாய பயன்பாட்டுக்கும், கிராமத்தினுடைய சாதாரண கிணறுகளுக்கு நீர்மட்டம் இருந்தால் குடிநீர் பஞ்சம் வராது. ஆகவே அதுக்கு நீங்கள் துணை பிரிவில் நம்புகிறோம். உங்களோடு நாங்கள் என்றும் உறுதுணையாக இருப்போம். விவசாயிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு செய்தி, இப்போ பச்சா வயல் அது எங்கள் விவசாயிகள் கோரிக்கை. பச்சா வயலை தூர்வார வேண்டும் என்று அதுவும் செய்வதாக ஒப்புக்கொண்டிருக்கார்கள். அதுக்கும் உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இத்தகைய நிகழ்வுக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பாகவும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மிகுந்த இதுதான் இயற்கை பாதுகாப்பு. இயற்கை என்பது இதை பாதுகாத்தால்தான் இயற்கை செழிக்கும். வெறுமனே தீர்மானம் நிறைவேறாது. இயற்கை என்பது நடைமுறையில் இருக்க வேண்டும். இயற்கை வளர்ப்பும் இயற்கை வேளாண்மையும் மண்ணோடும் நீரோடும் கலந்தது. இதுதான் இயற்கைக்கு பேறு சேர்க்கும். அந்த பேறு சேர்க்கும் பணிக்கு வந்திருந்த உங்கள் அனைவரையும் விவசாய சார்பாக களத்தில் வந்து பணியாற்றுவதுதான் இயற்கை பாதுகாக்க முடியும். மேடையிலோ வேறு இடத்திலோ சொல்வது இயற்கை பாதுகாக்க, களத்தில் வந்தால்தான் இயற்கையும் பாதுகாக்க முடியும், ஊரையும் பாதுகாக்க முடியும். என்ன நேயர்களே, பார்த்தீங்களா இயற்கை வளம் எப்படியெல்லாம் சிறப்பாக இறைவன் கொடுத்துருக்கான்னு. தயவுசெய்து இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து போடுகிறேன். ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களும் என்ன பேசுனாங்க, எப்படி இதை சிறப்பாக செஞ்சாங்கங்கிறத நாம் வீடியோ முழுவதும் போடுறேன். அதை தொடர்ந்து கேளுங்க. அவங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இது ஷேர் பண்ணுங்கள். நம்ம கோவை மக்கள் மட்டுமல்ல, மற்ற மக்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக உங்களுடைய சிறு பங்களிப்பை செய்யுங்க. ஏன்னா சிறுதுளி பல ஆண்டுகளாக இது தன்னார்வமாக பல தன்னார்வ தொண்டர்களை இணைத்து கொண்டு மிகச்சிறப்பாக இது போல் செயல்கள் செஞ்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு இது மாதிரி ஒரு சிறப்பு புகழ் கிடைக்கணும் இல்லைங்க, அது உங்கள் கையில் தான் இருக்கு. நன்றி, வணக்கம். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில்
மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.